இது ஜவஹர் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சாலை, கோயில் சாலை. இங்கே ஒரு கோயிலும் இருக்கிறது. சிவா விஷ்ணு கோயில் என்று சொல்வார்கள். அது இதன் உள்ளில் தான் இருக்கிறது. இதற்காகத்தான் சங்கம். சங்கு என்ற வார்த்தை நமக்கு தெரியும். சங்கம் பல ஆறுகள் ஒன்று கூடக்கூடிய இடம்தான் சங்கமம் என்று சொல்வார்கள். சங்கமம், சங்கம், சங்கமம், சங்கம். இதில் தமிழ்நாட்டிலே 3 சங்கங்கள் இருந்ததாக சொல்வார்கள். உண்மைதான். சொல்வார்கள் என்றால் ஆதாரத்துடன் அதை சொல்லலாம். 3 சங்கங்கள். அது என்ன 3 சங்கங்கள் என்றால், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த 3 சங்கமும் நிகழ்ந்தது என்று வரலாறு இருக்கிறது. 3 சங்கங்களும். எதற்காக சங்கத்தை அவர்கள் நிகழ்த்தினார்கள் என்றால், அங்கேதான் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவரவர்களுடைய படைப்புகளை அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது பாடல்தான், உரையினை கிடையாது. அப்படி அவர்கள் அந்த பாடல்களை பலவை நமக்கு கிடைக்கவில்லை. முதற் சங்கத்தில் கிடைத்த பாடல்கள் கிடைக்கவில்லை. இந்த இடைச்சங்கத்தில் கிடைத்ததும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த 3ஆம் சங்க காலத்தில் நடந்ததெல்லாம் கிடைத்துள்ளது என்று பல தமிழ் நூல்கள் இருக்கின்றன. அவைகள் அனைத்துமே இன்று அச்சிடப்பட்டுள்ளது. தமிழ் நூல்கள் பல இருக்கின்றன. அதுபோல நாமும் அதை தெரிந்து கொண்டால் நம்முடைய வரலாறு, அதனுடைய பழமை, பெருமை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அது 15,000 BC, இன்றைய காலகட்டத்திற்கு, வள்ளுவர் காலத்திற்கு முன்பு 15,000 வருடம் என்று தமிழ்மொழி வரலாற்றில் விக்கிபீடியா சொல்கிறது. அதற்கு முன்பும் இருந்திருக்கலாம். அதற்கான சரியான தரவுகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இருந்துள்ளது. தமிழ்மொழி ஆராய்ச்சியாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கூற்றின்படி தமிழ்மொழி சுமார் 70,000 வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது என்பதுதான். அது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். எனக்கு அது ஆச்சரியம் இல்லை. மனிதன் முதலில் பேசிய மொழி தமிழ்தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த அளவிற்கு தமிழ்மொழி பழமையானது. அப்பொழுது புத்தக வடிவில் எதுவும் வரவில்லை. ஆனால் பேச்சளவில் இருந்துள்ளது. அந்த சங்ககால நூல்கள் எடுத்துக்கொண்டால் அதை பற்றி நமக்கு சரியான புரிதல் கிடைக்கும். பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, இந்த நூல்கள் பழமையானது தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், இன்னும் பல நூல்கள்
அச்சிடப்பட்டு இன்று இருக்கிறது. எல்லா தகவலுமே நமக்கு கீழடி நாகரிகம் வெளிப்படுத்துகிறது. கீழடி நாகரிகத்திலே அதனுடைய காலம் தவறாக குறிக்கிறார்கள். 15,000 BC என்று சொல்லும் பொழுது அதுதான் இந்த கீழடி. அப்பொழுது வாழ்ந்த நாகரிகத்தை பற்றி நமக்கு தமிழ் நூல்கள் தெரிவிக்கின்றன. அதை படித்து தான் ஒரிசா பாலசுப்ரமணியன் என்பவர் புத்தகமே வெளியிட்டுள்ளார். அதுபோல் ஒரிசா பாலு என்பவரும் இருந்துள்ளார். அவர் எப்படியெல்லாம் தமிழர்கள் கடல் கடந்து சென்றார்கள், அது தமிழ் பெயரை வைத்துத்தான் அவர் சொல்கிறார்கள். ஏனென்றால் உலகம் முழுவதுமே தமிழ் சொற்கள் இருக்கிறது. அது பல மொழியிலும் இருக்கிறது. ஆங்கிலத்திலும் ஆங்கிலமாக தமிழ் சொற்கள் இருக்கிறது. இதுதான் அதுதான் என்று நம்ம ஆராய்ந்தால் அது நமக்கே தெரியும். அப்படி இருக்கையிலே தமிழ் மொழியை குறைத்து மதிப்பிடுவது இந்த வடநாட்டவர்கள்தான். தமிழ்நாட்டிலுக்கும் சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. அவ்வளோ வருஷமா, பழமையானதா என்று ஆராய்ந்து அறிந்தால்தான் தெரியும். அது தெரியாத வரை இவர்கள் இருளிலே இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அதிகமாக படிக்க வேண்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்பொழுது வரக்கூடிய அந்த புத்தகத்தில் தவறாகவே எழுதுகிறார்கள். கடவுள் வாழ்த்து என்று சொல்லி கடவுளை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவருக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அதை வைத்து அவர்கள் எழுதுகிறார். நான் பார்த்து விட்டேன், பல நூல்களை பார்த்து விட்டேன். அதன் மூலம்தான் நான் தெரிந்து கொண்டுள்ளேன். ஆனால் ஒரு நூல் இயற்கையை வைத்தே அது சொல்கிறது. எப்படி இந்த 5 நிலங்கள் இருந்ததோ அதை வைத்து அவர்கள் கடவுள் வாழ்த்து என்றாமல் இயற்கை வாழ்த்து என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். என்னுடைய நூல் இன்னும் அச்சில் வரவில்லை. அதிலும் அப்படித்தான் நான் குறிப்பிடுவேன். அது எதை பற்றியது என்றால் சித்தர்கள், மறையூர் சித்தர் என்ற வகையில் நான் தொடர்ந்து எழுதி வருகிறேன். அது இன்னும் முற்று பெறவில்லை. அதனுடைய தொடக்கமும் கடவுள் வாழ்த்து என்று இருக்காது, இயற்கை வாழ்த்து தான். இயற்கை தான், இந்த பூமியிலே இயற்கை தான். நாம் பார்க்கக்கூடிய, கண்களால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது அனைத்துமே இயற்கை தான். இயற்கை வளத்தை எடுத்து தான் நாம் இன்று உபயோகப்படுத்துகிறோம். எனவே இந்த சங்க காலம், தமிழ்மொழி, தமிழ்நாடு, தமிழர்கள் என்று நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். ஒவ்வொரு தமிழனுக்கும் மனதிலே அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் அது வீணாகத்தான் போகும். எனவே தமிழை பேசுவோம், தமிழை கற்பிப்போம், தமிழை போற்றுவோம். வாழ்க தமிழ் என்று சொல்லுவோம், அதை முழங்குவோம். வாழ்க பாரதம் என்று சொல்ல வேண்டாம், அதற்கு முன்னாடியே நம்ம தமிழ் வந்து விட்டது. வடநாட்டவர்கள் வாழ்க பாரதம் என்பார்கள், அது அல்ல. வாழ்க தமிழ், வாழ்க தென்னாடு. ஒரு காலத்தில் இந்தியா முழுவதுமே தமிழர்கள் ஆண்டுள்ளார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் பெரியார் நகர், 70 அடி சாலை.